சேரோபோன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொரியாவிலே மிகவும் பாதுகாப்பானதும் ஒரு மர்மமான ஒரு இடம் தான் இது. ரெண்டு கொரியா, வட கொரியாவையும் தென் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு போர்டர் எல்லைக்கு தான், வடகொரிய தென்கொரியா ஒரு போர்டர் எல்லைக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து வடகொரியா 4 கிலோமீட்டர் தூரம் தான், அகலம் 4 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் இந்த போர்டர் நீளம் 250 கிலோமீட்டர் நீளத்திலையும் இங்கேருந்து பார்த்து வடகொரியா விளங்கும். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஒரு தென்கொரியாவிலே மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். அந்த இடத்த நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது என்னென்னு 1950ஆம் ஆண்டு கொரிய போர் நடந்த டைமில், வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் அந்த போர் நடந்த டைமில், போர் நடந்து 3 வருஷ காலம், அந்த போர் நடந்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 1953ஆம் ஆண்டு இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த யுனைடெட் நேஷன்ஸால் உருவாக்கி அந்த 2 நாடுகளுக்கும் அந்த போர்டர் பிரிக்கப்பட்டு கொடுத்த ஒரு இடம்தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்த இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் கொரியா நடுக்க இருக்க அந்த ஏரியா தான் டீமிலிட்டரி ஜோன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கம்பியால் பிரிச்சிருக்காங்க. இங்கே இருந்து அங்காள சைட் வரைக்கும் 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். 4 கிலோமீட்டருக்கு அங்கால வடகொரியோட கேபிட்டல் சிட்டி பியோங்யாங் அந்த ஏரியா இருக்குது. ஸோ 1953ஆம் ஆண்டு இந்த போர் முடிவடைஞ்சதுலேருந்து அந்த 2 நாட்டுக்கு இடையிலையும் அந்த என்ன போர் ஃபுல்லாக நிறைவடையாமலுக்கு ஒரு போர் நிறுத்தம்ங்கிற இதில் இப்போ வரைக்கும் தொழில்நுட்ப ரீதியாக 2 நாடும் என்ன போரில் தான் இருக்குது. ஸோ இவங்க தென்கொரியா இந்த போர் முடிஞ்சதோட இந்த தொழில்நுட்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகவும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ வடகொரியாவானது இன்னமும் பின்தங்கிய நிலையில் ஒரு என்ன சர்வாதிகார ஆட்சிங்களுக்கு இன்னமும் இருக்காங்க. எங்கேருந்து பார்த்தா அந்த ஸ்டெலஸ்கோப்பில் பார்த்தா விளங்கும் இந்த வடகொரியாவோட கேபிட்டல் சிட்டி பியோங்யாங்ட அங்கால போர்டர் இங்கேருந்து பார்த்தா விளங்கும். இந்த ஒரு ட்ரெயின் ரோட் போட்ட மாதிரி வச்சிருக்கு. அது என்னென்னு சொன்னால் அந்த ட்ரெயின் ரோட் என்னதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஃபியூச்சரில் ஒரு காலத்தில் 2 நாடு வடகொரியாவும் தென்கொரியாவும் சேரும். அப்போ 1950ஆம் ஆண்டு பிரிஞ்சு அந்த 2 குடும்பம் சேருங்கிற ஒரு நம்பிக்கை தான் இன்னும் அந்த ட்ரெயின் ரோட் போட்ட மாதிரி என்ன அந்த நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவிலையும் கேபிள் கார்லாம் போகுது. ஸோ 2 நாட்டோட போர்டரையும் பார்க்குற மாதிரி நிறைய அந்த ஃபெமிலியாக வந்து நிறைய டூர் கைட்டோட வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இன்னமும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அங்கேயும் போடுறோம். கேபிள் கார்லாம் போகுது. இது என்ன சின்னடா, 2 புள்ளியோட நம்ம யாரும் பாய்க்கிறாரு. இதான் பிஜேபி தாங்க பாயில அந்த பின்னுக்கு இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்தோம். இது என்னென்னுச்சுன்னா, இந்த அப்பயே அந்த ஒரு பாலம் ஒன்று, பெரிய ஒரு பாலம் ஒன்று இருந்துச்சு அந்த ஏரியா. அந்த பாலம் இந்த போரில் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு. ஸோ தகர்க்கப்பட்டதுக்கு பிறகு இந்த டிமிலிட்டரி ஜோன் ஏற்படுத்தினதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த தென்கொரியாவிலேருந்து ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் 2 நாடும் சேருங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்கட அந்த போர்டர் வரைக்கும் அந்த பாலத்தை போட்டு வச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் 2 நாடும் சேரும் அது ஒரு சமான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் நம்பிக்கையில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ 2 நாடு 2 குடும்பம் சேருதாங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான இதில் இந்த ஃபாரினர்ஸ் நம்ம எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ எல்லாம் விடல, அதெல்லாம் நான் அதுக்குள்ளே வீடியோ எடுக்கல. ஒரு காலத்தில் போரின் அடையாளமாக இருந்த இந்த டிஎம் ஜோன், இந்த டீமிலிட்டரி ஜோன், இப்போ அந்த அமைதியின் முக்கியமான ஒரு சின்னமாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுவது. நிறைய சுற்றுலா பிரயாணிகள் கொரியர்கள் அவங்களோட பாரம்பரிய அவங்களோட மூதாதையர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அவங்க அப்படி கஷ்டப்பட்டு தான் இப்படி ஒரு சிறந்த ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட ஃபேமிலியோட வந்து இப்போயும் அவங்களோட பிள்ளைகளுக்கு காட்டிட்டு போகிறாங்க. அவங்க ஸ்கூலில் அப்படி ட்ரிப் வந்து கொரியன்ஸ் நிறைய டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் டீமிலிட்டரி ஜோன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் கொரியாவை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரியாத விஷயம் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளோட சோல்பாய் ரீஸ் நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ see you then in the video.
Terus banyak, banyak kali itu.